ஹாய் டியர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். இப்போதான் எந்திரிச்சேன்னா ரொம்ப லேட்டாக தான் எந்திரிச்சதே. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுருந்தேன். அவனுக்கு அந்த ஸ்க்ரீனில் அப்படி என்னதான் இருக்குன்னே தெரியல. அவனும் அங்கே தான் போய் போய் நின்னுறான். சரி ஓகே, நம்ம போய் ப்ரஷ் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஹாலுக்கு வந்து பார்த்தா, ஐயோ முடியலப்பா, இப்படிதான் இருந்துச்சு. எல்லா நியூ மாம்ஸ்க்கும் தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ கஷ்டம்னு. ஓகே, நம்ம ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தேன். ரொம்ப பசிச்சுச்சா, ஸோ முதல்ல நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லா ஒர்க்கும் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் கிச்சனுக்கு வந்தேன். உங்களுக்கு இந்த பட்டர் பொடி ரோஸ்ட்டு பிடிக்குமா? இந்த கடையிலலாம் நல்லா மொறு மொறுன்னு நல்லா சூப்பராக போட்டு தருவாங்க. அதுக்கும் இந்த வீட்டில் செய்கிறதுக்கும் சரியான டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நானும் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு சுத்தமாக வரவே மாட்டேங்குது. அது என்னன்னு தான் தெரியல. சரி ஓகே, ஆனால் என்ன, ஹோட்டலில் விட நம்ம வீட்டில் செய்கிறதே கொஞ்சம் நல்லா ஹெல்த்தி தான் நினைக்கிறேன். ஸோ இந்த பால்கனியில் கொஞ்சம் நல்லா இருக்குமா, ஸோ அங்கே தான் உட்காந்து நான் சாப்பிட்ருந்தேன். நல்லா இருந்துச்சு. வெளியே உட்காந்து சாப்பிட்றதே ஒரு தனி சுகம் தான் போல, நல்லா தான் இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்கிற வேலைய எல்லாமே பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கங்கே பரப்பி வச்சுருந்த எல்லாத்தையுமே எடுத்து பொறுக்கி போட்டு வீடு எல்லாமே கூட்டிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டாக இப்போ நான் வந்துட்டு வெசல் வாஷிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் பாத்திரம் நிறையா இருந்தனால அது எல்லாத்தையுமே விலக்கி வச்சுட்டு தம்பியும் கரெக்டாக எழுந்திரிச்சிட்டானா, சரி நம்ம அவன் கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அவன் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். என்னது, இப்படி இருக்கிற வீடியோ இன்னும் 5 மினிட்ஸில் எப்படி இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, சரி போனால் போட்டும், குழந்தை பையன் விளாண்டுட்டு போகிறானு. சரி ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஹோம்மேட் சத்து மாவு பார்க்கலாமா? வீட்டிலேயே அரைச்சது தான் இது. வந்துட்டு தம்பிக்கு, நம்ம யார் வேணால் எல்லாருமே நம்ம குடிக்கலாம். இது அவ்வளோ ஹெல்த்தியானது. ஆனால் இந்த சத்து மாவில் வந்துட்டு அவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது தம்பி வந்துட்டு அவ்வளோ சூப்பராக குடிப்பான், குடிச்சிக்கிட்டே தான் இருப்பான் இதுவே. நானும் அப்படியே சைடில் வந்துட்டு பீட்ரூட் இருந்துச்சா, பீட்ரூட் ஆப்பிளும் போட்டு ஒரு ஜூஸ் மாதிரி போட்டு குடித்தேன். நிறையா தான் குடித்தேன், ஆனால் நான் கிளிப் எடுக்கல அதனால நான் கொஞ்சம் குடிச்சதை மட்டும் காமிச்சிருக்கேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு மட்டும் நான் கீ ரைஸும் இது என்ன சோயா பீன்ஸும் தான் நான் சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம ஃப்ரெஷ் ஆகி வந்தாச்சு. ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம இப்போது வழக்கம் போல் பண்ணுறது தான். மாய்ஸ்சரைசரு, லிப் பாம், லோஷன் எல்லாமே போட்டுட்டு எங்கேயும் போகல, வீட்டில் தான் இருக்கேன். ஆனாலும் இதெல்லாமே நான் போட்டு வீட்டில் தான் இருக்கேன். கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, வாஷிங் மிஷின் போடுறது, வீடியோ எடிட் பண்ணுறது, இதெல்லாமே நான் அதான் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாரும் இந்த வெயில ஜூஸ் குடிப்பாங்க. ஆனால் நான் ஜூஸும் குடிச்சிட்டு அடுத்த ஒரு 10 நிமிஷம் கழிச்சு டீயும் குடிக்கிறது யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் டெம்டாகவே இருந்துச்சு. சரி டீ குடிப்போமேன்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு அவன் கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொன்று, இந்த ஒரு பெரிய வேலை ஒன்று மறந்தே போயிட்டேன். சாமி ஃபோட்டோ எல்லாமே கொஞ்சம் தொடச்சி வைக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுதான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 3 டேஸாக நான் எந்த ஒரு பூஜையுமே நான் பண்ணலை. அப்படியே நம்ம அதை பார்த்துட்டு தம்பிக்கு சைடில் அப்படியே ஒரு கீ ரைஸு செஞ்சு நான் ஊட்டிகிட்டு இருந்தேன். அவன் நல்லா சாப்பிடுவான். அந்த மாதிரி ரைஸ் ஐட்டம் எல்லாமே நல்லா சாப்பிடுவான். எங்கே அங்கிட்டு இங்கிட்ட ஓடுறதுனால அவனை நான் கட்டி போட்டேன் மீன்ஸ் அந்த வீலில் உட்கார வச்சதுனால கொஞ்சம் அடக்க உடக்கமாக சாப்பிட்டுருக்கான். ஓகே, பேக் டு ஒர்க். இப்போ நான் ஒர்க்குக்கு வந்துட்டேன். இதுதான் நான் இப்போ பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாமே நீட்டாக தொடச்சி வச்சு நீட்டாக அந்தந்த இடத்துல வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே நீட்டாக அழகாக தொடச்சி வச்சுட்டு இருந்தேன். அண்ட் எஸ், இந்த பாட்டோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பை யூ கைஸ்.